வணக்கம். மழை அறிவிப்பு செய்தி ஒன்று. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று மயிலாடுதுறை, திருவாரூர் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த மையம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் நவம்பர் 19இல் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நவம்பர் 19, 20 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் திங்கட்கிழமை காலை வரை அதிகபட்சமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 190 மில்லிமீட்டர் மழை பதிவானது. மேலும் கோடியக்கரை 150 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி 100 மில்லிமீட்டர் மற்றும் பல மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 24இல் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்கக்கடலில் வரும் நவம்பர் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து திரிகோணமலை வழியாக இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா வழியாக நவம்பர் 27ஆம் தேதி தமிழகத்தில் நுழைந்து கரையை கடக்கும். ஒருவேளை இது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ சிறு புயலாகவோ வலுப்பெறவும் வாய்ப்பு உள்ளது. இந்த புயல் சின்னம் தமிழகத்தில் எந்த பகுதியில் கரையை கடந்தாலும் தமிழகம் முழுவதும் நவம்பர் 26 முதல் நவம்பர் 31ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மழை செய்தி முடிந்தது. மீண்டும் மழை பற்றிய முக்கிய அறிவிப்பு செய்தியோடு நாம் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.